ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முருங்கைக்கீரையில் ஒரு கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம பருப்பு குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி பண்ணி இந்த முருங்கைக்கீரையை நம்ம அதில் போட்டுட்டு கொஞ்சம் திக்காக வைக்க போகிறோம், கிரேவி மாதிரி. அது கடைஞ்சி வைக்கிற மாதிரியும் இருக்கிறாது, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பருப்பு கூடால சேர்க்கும்போது அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் எப்போ இந்த கீரையை க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை நைட்டு நான் கொஞ்சம் ப்ளவுஸ் எல்லாம் தைக்க வேண்டியது இருந்து, ஒரு அவசர ப்ளவுஸ் இருந்ததுனால நான் அதையும் தைச்சி எடுத்து வச்சுட்டு, இப்போது பிள்ளைங்க எல்லாம் தூங்க கிளம்பிட்டாங்க. இந்த கீரை அங்கே அம்மா கொடுத்து விட்ருந்தாங்க. மணி பாருங்கள் 10:20 ஆகுது நைட்டு. நான் மெலோடி சாங் அப்படியே டிவியில் ஆன் பண்ணி ஓட விட்டுட்டேன். அப்படியே பாட்டும் கேட்ட மாதிரியே இருக்கும். நம்ம இந்த கீரை ஆஞ்சி எடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கும். நான் காலையில் ஃபுல்லாக நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். இந்த மாதிரி தரையில் ஒரு பாய் விரித்து அதுக்கு மேலே உட்காந்து ரிலாக்ஸாக கீரை ஆஞ்சிக்கிடலாம். காலையில் பார்த்திங்கன்னா அந்த கீரை ஆயிறதுக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா நம்ம அறக்க பறக்க வேலை செஞ்சுட்டே இருப்போம். சாப்பாடு வேலை, அதுக்கப்புறமா பைப்பில் தண்ணி எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த கீரை க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. எனக்கு 2, 3 நாளாக கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை அப்படிங்கிறதுனால இது எங்கள் அம்மா வீட்டில் இருந்து முருங்கை இலை கொடுத்து விட்டுருந்தாங்க பையன்கிட்ட. இது க்ளீன் பண்ணுறதுக்காகவே நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம ஒரே இடத்துலே உட்காந்து வேலை பார்க்குறதுனால அடிக்கடி கீரை எடுத்துக்கிடணும். அந்த கீரை இப்போ சேர்க்குறது ரொம்பவே குறைவாயிட்டு. அதனால் இந்த மாதிரி கீரைகள் கிடைக்கும் போதாவது நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் நான் இன்றைக்கி நைட்டு தான் இருந்து இந்த கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி கீரை க்ளீன் பண்ணும்போது இதில் இந்த மொட்டுக்கள் எல்லாமே இருந்தது. அதையும் நான் சேர்த்து இது கூடயே சேர்த்துட்டேன். இதுபோல் நீங்களும் இந்த கீரை க்ளீன் பண்ணும்போது அந்த மொட்டு, பூ எது இருந்தாலும் அதை இது கூடவே சேர்த்துருங்க. அதில் ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதை நான் நைட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 11 மணி தாண்டிட்டு நான் தூங்க போகும்போது இதை அப்படியே ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுட்டேன். காலையிலே சமையல் பண்ணிடலாம். அதனால் ஃப்ரிட்ஜில் எதுவுமே நான் வைக்கலை. முடிஞ்ச வரைக்கும் கீரைகள் ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்காமல் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இப்போ வெள்ளிக்கிழமை காலையிலே நான் எந்திரிச்சதுமே கொஞ்சம் காஃபியெல்லாம் போட்டு குடித்தாச்சு. குடிச்சிட்டு இப்போ இந்த கீரை கூடால பருப்பெல்லாம் சேர்த்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். 8, 9 பச்சை மிளகாய் இருக்கும், 2 தக்காளி, ஒரு பூண்டும் உரித்து இது கூடால சேர்த்துருந்தேன். இப்போ இது கூடால கொஞ்சமாக துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட பாசிப்பருப்பும் இதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு 2 தண்ணி நல்லா கழுவியாச்சு எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ இந்த மிளகாயை லைட்டாக கீறி விட்டுறலாம். தக்காளியை நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு நமக்கு இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். எனக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் குக்கர்லேருந்து வெளியில் தான் வரும். அதனால் பருப்பு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். நான் இதில் மஞ்சள் தூளும் சேர்க்கலை, காயமும் பிறகு தான் சேர்த்துக்கிட போகிறேன். இப்போது அது வெந்துட்டு இருக்கட்டும். இந்த டைம் நம்ம நைட்டு க்ளீன் பண்ணி வச்ச கீரை இருக்குது பாருங்கள், இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். தண்ணி ஊற்றி இதை நல்லா அலசி எடுத்துடலாம். இது வீட்டில் இருந்து பறித்த கீரை அப்படிங்கிறதுனால இதில் மருந்து எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம கீரை க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணணும். இப்போ நான் இதை நல்லா கழுவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட போகிறேன். அடிக்கடி எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரைகள் சேர்த்துடுங்க. அதே போல் கீரை வேக வைக்கும்போது மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, குக்கர்லேயும் வேக வைக்கக்கூடாது. இதுவும் கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ இது கோயிலில் பூஜைக்கு கொடுத்த தேங்காய் இருந்தது. கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிட்டு, ஃப்ரிட்ஜில் தான் போட்டு வச்சுருந்தேன். இருந்தாலும் அதை நான் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். மிக்சியில் போட்டு கொஞ்சம் பரபரப்பாக அரைச்சா போதும். நம்ம பருப்பு குழம்பு இந்த கீரை கூட்டுக்கெல்லாம் பரபரப்பாக அரைச்சி எடுத்தாலே போதும். அதனால் நான் அதில் ஒரு பாதி அளவுக்கு தேங்காயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது கீரை குழம்பு மட்டும்தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன் பாருங்கள். இப்போ அது கூடலாம் தொட்டுக்கிட்டதுக்காக நான் ஒரு 3 பல்லாரி எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பல்லாரி தான். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி ஆம்லேட் தான் போட போகிறேன். நம்ம கீரை சேர்க்கும்போது ஒன்றில் பருப்பு சேர்க்கணும், இல்லைனா முட்டை சேர்க்கணும். அப்போ தான் அந்த கீரையில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நமக்கு சேர்ந்து வரும். அதனால் நான் இன்றைக்கி ஆம்லேட்டும் போட போகிறேன். இந்த பருப்பு நல்லா வெந்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்க கீரையை இதுக்குள்ளே சேர்த்துட போகிறேன். இப்போ இந்த குக்கரை மூடி போடாமல் நான் அப்படியே திறந்த மாதிரியே வச்சு வேக வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த
கீரையோட நிறம் வந்து மாறாது. இல்லைன்னா ஒரு மாரி கருத்துட்டு நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்காக. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு அப்படியே வேக வச்சிடலாம். இப்போ இதில் வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சம் காயமும் சேர்த்து காயத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். போட்டு வேக வச்சுட்டா போதும். இது சூப்பராக ரெடியாகி வந்துடும். இது இப்படி வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்குள்ளே நான் வந்து அந்த வெங்காயம் கழுவி வச்சுருந்ததை என் பையன்கிட்ட கொடுத்துட்டேன். அவன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொண்டு தந்துடுவான். அவன் ஆம்லேட்டுக்கெல்லாம் சூப்பராக கட் பண்ணி தருவான். அவன் போடுற ஆம்லேட்டே நல்லாயிருக்கும். ஆனால் போட்டு தரமாட்டான். அவனுக்கு மூடு வந்தால் மட்டும் போடுவான் அவ்வளோதான். இப்போ நான் வந்து அதுவும் ரெடி பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு தான் புளி சேர்த்துருக்கேன். ஏன்னா, இந்த குழம்பு வந்து நல்லா கெட்டியா தான் வைக்க போறேன். கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னா கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இது வந்து கெட்டியா வைக்கிறதுனால ஒரு நேரத்துக்கு மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். அதில் கொஞ்சமாக புளி சேர்த்து அதையும் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காயும், ஜீரகமும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கொதி வந்ததும் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசலையும் இதில் ஊற்றிட்டு ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போடாமல் நம்ம கொதிக்க வைக்க வேண்டியது தான். பார்த்தாலே தெரியும் அந்த குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து அந்த சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு, உரைப்பு எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போது ஆம்லேட்டுக்கு என் பையன் வந்து உள்ளி வெட்டிட்டு வந்துட்டான். இதை நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு சேர்த்துட்டு முட்டையும் 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டு வடித்தாச்சு. இப்போ ஆம்லேட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துட வேண்டியது தான். இப்போ வந்து நான் இன்றைக்கி கீரை குழம்போட வேறு எதுவுமே சேர்க்கல. காரணம் என்னென்னா, இப்போ வந்து நம்ம கீரை குழம்பு வீட்டில் வச்சாலே பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இன்னும் 2 கூட்டு ஏதாவது வச்சோம் அப்படின்னா, அதை சாப்பிட்டுட்டு கீரை குழம்பு அப்படியே ஒதுக்கிருவாங்க. அதனால நான் எப்போவுமே கீரை குழம்பு வைக்கும்போது அதிகமாக கூட்டு, காய்கறிகள் எதுவும் வைக்க மாட்டேன். அது மட்டும் இருக்கிற மாரி பார்த்துட்டு சிம்பிளாக ஏதாவது முடிச்சுக்கிடுவேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு ஒரு பக்கம் தாளிச்சாச்சு. ஆம்லெட்டும் ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி நல்லா சுட சுட சோறும், பருப்பு முருங்கைக்கீரை போட்டு ஒரு திக்கா ஒரு கிரேவி வச்சுருக்கோம். இது கூட ஒரு ஆம்லெட்டை வச்சு சூப்பராக சாப்பாடு ரெடி ஆகிட்டு. சிம்பிளான சாப்பாடாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எப்போவுமே கீரை எடுக்கும்போது பருப்பு, முட்டை இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.